ஐயா சொல்லுடா கண்ணா. சொல்லுங்க ஐயா, ஞாயிற்றுக்கிழமைனா இப்படி இருக்கு. கண்ணா இது விளம்பரம்டா கண்ணா. 10 மணிக்கு சரியா லாஃபிங் தருவீங்கன்னு ஒரு ஷோ ஒன்று போடுவாங்க. அது வேற லெவல்ல இருக்கும்டா கண்ணா. ஏண்டா என் தோல் பட்டை அமுக்க சொன்னா நீ உன் கையை அமுக்க விட்டுட்டு இருக்கியா? இல்லைங்க ஐயா. ஐயா உங்க உடம்பெல்லாம் தேக்கு கட்ட மாதிரியா இருக்குது ஐயா. ஏண்டா கண்ணா, பிபி சுகரு கொலஸ்ட்ரால்லாம் வந்து கொழுகளும் கொளுத்து போயிருக்கேன். என்னையே தேக்கு மரம் மாட்டம் இருக்கேன்னு தேக்கு கட்டன்னு சொல்றியாடா தொடப்ப கட்ட. ஐயா நானும் இந்த வீட்ல தான் வேலை செய்யறேன். அது யாரியா பிபி சுகர்லாம் புதுசா வேலைக்கு சேர்த்துருக்கீங்களா? ஏண்டா பிபி சுகர் உன்ன மாதிரி டிசீஸ்டா கண்ணா, அத கூட தெரியாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கியாடா? ஐயா தேங்க்ஸுங்க ஐயா, என்ன டிசீஸ்ன்னு ஏண்டா சொன்னதுக்கு. டிசீஸ்ன்றது ஒரு நோய் கூட தெரியாம என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட விளக்கென்ன? ஐயா மேல நல்ல சந்தன வாசனை அடிக்குதுங்க. ஏண்டா நானே குளிக்காம 7 நாளா இருக்கேன். என் உடம்பு ஃபுல்லா வேர்வை நாத்து அடிக்குது. என் மேல போய் சந்தன வாசம் அடிக்குதுன்னு சொல்றியாடா? சந்தன வாசம் சக்கரை இனிக்கிற சக்கரை. அதுக்கு ஏன்பா இவ்வளவு முக்குற? ஃபுல்லா பண்ணா காப்பிரைட் அடிப்பாங்க. சரிடா கண்ணா, அதுக்கு என்னடா? ஆசீர்வாதம் பண்ணு. ஏண்டா நாயே, எவ்வளவு தைரியம் இருந்தா என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்காம உன் காலில் என்ன ஆசீர்வாதம் வாங்க சொல்ற? யோ டாடே, நான் டூர் போடும் காசு கொடு. ஏண்டா ஏதோ போருக்கு போற மாதிரி ஆசீர்வாதம் வந்துட்டு நீ டூருக்கு போறதுக்கு நான் ஏண்டா காசு கொடுக்கணும்? ஏண்டா என்னடா சொன்னேன்? இல்லைங்க ஐயா, ஏண்டா நாயே அப்படின்னு சொல்லாம விட்டுட்டீங்க. கரெக்டா எடுத்து குத்துறா கண்ணா. ஏண்டா நாய் டா டி டாடி. என்னடா கண்ணா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டாடே டூடின்னு சொல்றீங்க? அதெல்லாம் இருக்கட்டும்யா. இந்த வீட்ல ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா இல்ல, இல்ல ஆனா இருக்கு, இருக்கு ஆனா இல்ல. இந்த வீட்ல ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு, அதுவும் நான் பெத்து போட்ட மகனா நீ தாண்டா கண்ணா இருக்க. யோ டாடி, இப்ப இருக்கு ஆனா இல்ல, ஆனா இருக்கு ஆனா இல்ல. இத விட்டுட்டடா கண்ணா. அதேதான், இருக்கு ஆனா இல்ல, இல்ல ஆனா இருக்கு. என்னால முடியல டாடி, முடியல. கண்ணா உனக்கு புரியுற மாதிரி தெளிவா ஒரு கதை ஒண்ணு சொல்றேன்டா கண்ணா. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நீ இப்படி பேசிட்டே, நான் போயிட்டு அப்புறமா வரேன். நீ டூருக்கு போறதுக்கு காசு வேணுமா வேணாமாடா கண்ணா? வேணும் டாடி, சொல்லு. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பணக்கார வீட்டு வாசல்ல ஒருத்தன் பசி மயக்கத்தோட இருந்தான். அந்த பணக்காரன் அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பசியில இருக்கிறவனுக்கு அந்த பணக்கார வீட்டு பொண்ணு சோறு போட வந்தா. அந்த கேப்ல சோறு போட்ட கேப்ல அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தானே, அவன்லாம் கண்ணு துடமா வெட்டி போடணும் ஐயா. அப்புறம் யாரா அவனுக்கு சம்பளம் கொடுப்பா? ஐயா கண்ணாடி நான் போட்டிருக்கேன், இந்தாங்க ஐயா. யோ டாடி, இந்த லவ் ஸ்டோரி சூப்பரா இருக்கியா? சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா ஐயா, மொத்த வாழ்க்கை வரைக்கும் ஷார்ட் செலவுக்கு சொல்லிட்டாப்புல. மஜ்ஜா மல்ஜோ கெத்தா சமையா சூப்பரா கெத்து நறுக்குன்னு ஆஹா ஓஹோ. ஏய் டாடி செம்மையா இருந்துச்சுல, நம்ம கோவா டூர் போறோம். நல்லா இருக்குதுன்னு 4 நிமிஷமா பாடிட்டு வந்திருக்கான். ஏண்டா நல்ல பாட்டு இவன் பாட்டுக்கு பாடிட்டு வந்திருக்கான். என்னடா கண்ணா சொன்னேன்? கோவாக்கு டூரு போகணுமா? நீ கோவாக்கு டூரு போறது முக்கியம் இல்லடா கண்ணா. நீ கோவாக்கு போய் ஒரு பொண்ணை பார்க்கணும். அந்த பொண்ணை பார்த்தாலும் நீ பேசாம இருக்கணும். அந்த பொண்ணு பேசணும், அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணாம இருக்கணும். லவ் பண்ணாலும் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணாம இருக்கணும். அதாண்டா கண்ணா உன் டாஸ்க்கு. யோ வேஸ்ட், எப்படியே நீ மட்டும் கல்யாணம் முடிச்சு எங்களை அத்தி பத்து போட்டு ஜாலியா இருப்ப, நாங்க மட்டும் ஒண்டி கட்டியா இருக்கணுமா? அழிஞ்சிருவேன். ஏண்டா இவ்வளவு மூச்சு புடிச்சு பேசுறீங்களாடா? 3 பேரும் சேர்ந்து கோவாக்கு போங்கடா நாயே. யோ டாடி, ஆசீர்வாதம் பண்ணு டாடி. ரொம்ப தேங்க்ஸ். வரட்டா? அருவி கட்ட கட்ட ஆலமரத்து டாடி பட்ட. செம்மையா இருந்துச்சுல, நானும் கிளம்புறேன். ஏய் கெத்தா நீ உட்காருப்பா. எவ்வளவு அழகா பேசிட்டு போறானுங்க. ஏண்டா கண்ணா நீ ஏண்டா இங்க உட்காந்த? ஐயா நீங்களும் உட்காருங்க, பரவாயில்ல. சரிடா கண்ணா. என்னடா ஏ டாடி, அது ஒண்ணும் இல்ல, பக்கத்து வீட்டு ஆண்டி கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். முதல்ல நீ தானே கோவாக்கு போகணும். அப்ப ஆண்டி அத நான் பாத்துக்கிறேன்டா. மஜ்ஜா மல்கோவா நச்சுன்னு நறுக்குன்னு. ஐயோ அவளா, ஐயோ இவளா. இப்ப எதுக்குடா கண்ணா இந்த பாட்டை பாடுன? ஐயா உங்க பையன் ஸ்டைல்ல நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஏண்டா அவன் தான் நல்லா இல்ல சொல்லி கலாச்சிட்டு இருக்கேன். என்ன வந்து பாட்டு பாடி வெறுப்பேத்திரியா? பாட்டு பாடி வெறுப்பேத்திரியா? ஆண்டவா, கோவாக்கு வந்து தனியா உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். என் நிலைமை பாத்தியா? நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க கரெக்டா?
யோ வாய் திறந்து சொல்லியா? ஆமாங்க கோவால ஒரு பொண்ணு. ஆமாங்க. அட இரியா டயலாக முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. கோவால ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கீங்க. அட ஆமாங்க. எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. I'm crazy about you. ஆமாங்க. அப்படின்னா என்ன? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றேயா? I'm in love with you. I'm crazy about you. பிடிச்சிட்டேங்க. இது VTVல சிம்பு சார் சொல்லுவார்ல அந்த டயலாக் தானே? எனக்கு நீங்க தான் சிம்பு. நானா? அங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஏதோ அவரை மாதிரி பண்ணேன்றதுக்காக நான் சிம்பு அதெல்லாம் வேணாங்க. என் பேர் ஜீவாங்க. என் பேர் ஐஸ்வர்யா. நீங்க ஐஷுனே கூப்பிடலாம். கரெக்டுங்க. ஐஸ்வர்யாவை ஐஷுன்னு கூப்பிட்டா தான் நல்லா இருக்கும். மரியான்னு கூப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்காது. நான் உங்களை ஐஷுனே கூப்பிடுறேன். நீங்க ஐஷுன்னு கூப்பிட்டாலும் வரியான்னு கூப்பிட்டாலும் நான் உங்க கூடவே வந்துருவேன். என்ன இப்படி வளர்த்து வச்சிருக்கானுங்க? உனக்கு லக்குடா. எஸ் எஸ் எஸ். இந்த ஜூஸ் குடிங்க, நல்லா இருக்கும். ஏங்க இந்த ஜூஸ் தான் நானும் குடிக்கிறேன். இது வந்து எனர்ஜி ட்ரிங்க், நல்லா இருக்கும். இல்லைங்க இது ரெண்டும் ஒரே இதுதான். இல்லைங்க இதை நீங்க குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பறக்கிற மாதிரியே இருக்கும். ஆல்ரெடி நான் பறந்த மாதிரி தானே இருக்கேன். காமெடி சொல்லிட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நாங்களும் சிரிப்போம். சரி இப்போ என்ன உங்களுக்கு இதை குடிக்கணும் அவ்வளோதானே? அப்போ இதை அது வச்சிருங்க, இது குடிங்க. சரி ஓகே. உங்களுக்காக. ஆண்டவா ரொம்ப தேங்க்ஸ். சிட்டுக்கு 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 நெஞ்சில அம்பு விட்டா சிட்டு. என்னங்க நீங்க ஒரு மாதிரி மங்களா இருக்கீங்க. நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கேன், நீங்க மங்களமா இருக்கேன்னு சொல்றீங்க. நீங்க இந்த வாட்டி மக்கள் போடுறீங்க. ஜூஸை போட்டு 20,000 எடுத்த ஒரே ஆள் நம்ம தான்டா. கரெக்டா மாமே? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ உங்க பர்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. மிஸ் பண்ணது என் பர்ஸ் மட்டும் இல்லைங்க, என் மனசும் தான். ஏங்க எப்படிங்க பார்த்தோன்னே ஒரு பொண்ணுக்கு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணுது? உங்களை மாதிரி பொண்ணுங்களை பார்த்தோன்னே லவ் வந்துருங்க. ஆக்சுவலி இருந்தாலும் என் பேர் சேதுபதிங்க. எல்லாரும் என்ன செல்லமா சேதுன்னு கூப்பிடுவாங்க. என் பேர் நிஷா. என்ன எல்லாரும் செல்லமா நிஷா நிஷான்னு தான் கூப்பிடுவாங்க. ஐ அம் தண்டபாணி. உங்களை எப்படிங்க செல்லமா தண்டன்னு கூப்பிடுவாங்க? ஹலோ மரியாதை. அந்த பொண்ணு என் முறை பொண்ணு. அவ வயசுக்கு வந்தப்பவே நான் தான் முதல் லவ் சொன்னேன். என்னால் முடியலங்க, நான் கிளம்புறேன். ஹலோ நீங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். சரிங்க நானும் கிளம்புறேன். சிது பேசணும். பேசுங்க. இல்ல உங்ககிட்ட தான் பேசணும். ஏன் கிட்டியா? கொஞ்சம் பேசலாமே. பேசணும். சேது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க மாமா எனக்கு 2 லட்ச ரூபாய் கொடுத்திருக்காரு. ஆக்சுவலி அந்த 2 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி எப்படியாச்சும் அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து என்ன வந்து உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஒரு 2 லட்ச ரூபாய். ஏ தண்டம் இங்க வா. சொல்லுங்க சார். நான் தரேன் அந்த 2 லட்சம். சார் நீங்க தெய்வம் சார், தெய்வம். அந்த 2 லட்சம் ரூபாய் மட்டும் கிடைச்சா பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். இந்த கை கொடுங்க, உங்க கை கொடுமா. மேக் ஃபார் ஈச் அதர். இந்த பொண்ணு உங்களுக்கு தான். வரட்டுமா? என்ஜாய். உங்க மாமாவே ஓகே சொல்லிட்டாருங்க. இல்ல நீங்க எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணணும். சொல்லுங்க. சர்ச்ல போயிட்டு ஃபாதர் முன்னாடி தான் கல்யாணம் பண்ணணும். உங்களுக்காக என்னங்க? என்ன வேணா பண்ணுங்க, வாங்க போ. ஜிமிக்கி 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 பொண்ணு மினுக்கி 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 செருப்பால் அடிப்ப. எவன்டா விஜய் ஸ்டாலின் எழுதுனவ? நான்சென்ஸ். நான்சென்ஸ் இல்ல, அவர் என் அப்பா. அப்ப கரெக்டா தான் சொல்லிருக்கேன். ஏங்க என் பேர் சூர்யா. புக்க விட்டு கொஞ்சம் ஓரமா போறியா? ஓ காமெடி. உங்க பேரு? ஷாமினி. ஆஹா, உங்களை படைச்ச அந்த பிரம்மன் இங்க வந்தா என்ன சொல்லுவான் தெரியுமா?
அதையும் நீயே சொல்லிடு. வருவான் சைட் அடிப்பான் போவான் ரிப்பீட். வருவான் சைட் அடிப்பான் போவான் ரிப்பீட். மறுபடியும் வருவான். அடிச்சி கை வலிக்குது, நீயே சொல்லு. அதே நான் சொல்றேன். மறுபடியும் வருவான். பார்த்தா நீ என்ன சொல்லு தெரியுமா? என்னதான் லவ் பண்றேன்னு சொல்லணும். ஏன்னா என்னோட அன்பே ஆர்வம் எல்லாமே நீங்க தான். யோ லேகா சீக்கிரம் சொல்லியா. டேய் ஒரு 10 நிமிஷம் தான் பொண்ணை தனியா விட்டு போனேன், அதுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்கிள் உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. ஐயோ அப்படி சொல்லாதீங்க அங்கிள். நான் கோவா வந்த காரணமே அழகான ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எங்க ஊருக்கு கூட்டு போகத்தான். அதுக்கு ஏன்டா அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க? கரெக்ட் தான் அங்கிள், கரெக்ட் தான். ஆனா எனக்கு உங்க பொண்ணை தான் பிடிச்சிருக்கு. நான் உங்க பொண்ணுக்காக என் பேரைய மாத்தி மாணிக் பாஷான்னு வச்சிருக்கேன். டேய் நீ மாணிக் பாஷா வாயிரு இல்ல மார்க் ஆண்டனியாரு, ஆனா எனக்கு தேவை மணி மணி மணி. பாத்தியா, இதுக்குதான் ஒரு 5 நிமிஷம் இரு ஆட்டாம இருந்தேன். இப்ப இதுக்கு 2 நிமிஷம் ஆச்சு. நீ சொல்லுமா. எனக்கு ஊர்ல 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அவ்வளவுதானே? முத கடனை கட்டுறேன், அப்புறம் உன் பொண்ணை கட்டுறேன். துப்ப வேண்டிய இடத்துல துப்பாம துப்பாத இடத்துல துப்பிக்கிட்டு இருக்கான். நம்ம புக் எடுப்போமா? நீ போனா யாரடி எனக்கு, நீ தானே சின்ன ஜினுக்கு, அடி 5:30 மணிக்கு ஜிஞ்சர் சோடா தரலாம் உனக்கு. நான் பார்த்த ஒரு தலை நீ தானே, உன்னால தருதல நான் தானே, அட நெருப்புல விழுந்த ரசம் அரிசி புழுவ நானே. டேய் வேதா, வாழ்க்கை ஒரு பக்கமா போதா? இங்க பார், நீ விக்ரம் சேது மாதிரி கூட பண்ணு, விஜய் சேதுபதி மாதிரி பண்ணாத. இங்க வந்து உட்காரு. சொல்றா தம்பி. நான் முடிவு பண்ணிட்டேன். என் ஆளுக்காக என் பேரை மாத்தி மதம் மாறி என் பேரை மாணிக் பாஷான்னு மாத்த போறேன். சரி நானும் முடிவு பண்ணிட்டேன். என் பேர் மார்க் ஆண்டனி. நான் சர்ச்சில் போய் தான் கல்யாணம் பண்ண போறேன். மார்க் ஆண்டனி நிஷா. ஏ வாடா. டேய் ஜீவா, என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா ஆச்சு? காலைல போகும்போது கண்ணாடி வாட்சி செயின் அதெல்லாம் எங்க? ஐஸ்வர்யான்னு ஒருத்தி வந்தாடா. வந்தா வந்து சும்மா இருக்கணும் சொரிஞ்சு விட்ட மாதிரி ஐ லவ் யூ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் எடுத்து கொடுத்தா. கொடுத்தா? அது குடிச்சது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆச்சு? டேய், ஆச்சா? அது இல்ல, அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். வேற என்ன இருக்கும்? மொத்தமா எல்லாத்தையும் உருவிட்டு இருந்திருப்பா. ஏய் உனக்கு எப்படி தெரியும்? நீ யாரு? நான் யாரு மோர்லாம் இருக்கட்டும், ஏதோ பொண்ணு பொண்ணு நீங்களே, அந்த பொண்ணோட போட்டோ இருக்கா? போட்டோ இரு, லாக் எடுத்துக்கிறேன். இதுவா? ஏய் இது இது ஐஸ்வர்யா. இதுவா? ஏய் 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 ஏய், ஆமா இல்ல அது மட்டும் தான் சொல்லுங்க. இவன் சர்ச்சில் கல்யாணம் பண்ண சொன்னா. யோ இதாயா என்கிட்ட நிஷா பேகம் சொல்லிச்சு. டேய் அவ பொண்ணே கிடையாதுடா. என்ன? அவ முஸ்லீமும் கிடையாது கிறிஸ்டினும் கிடையாது. அவ இசாவும் கிடையாது உசாவும் கிடையாது. ஓ அவளோட தொழில் என்ன தெரியுமா? ஏய் எதுக்கு இவ்வளவு சக்கா வரா? சரி சொல்லு. இத மாதிரி டூரிஸ்டா வராங்களா, ஏமாத்தி காசை புடுங்கி ஓடிடுவா. ஐயோ ஆமா, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? ஜி 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 இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றீங்களே. ஆமா நீங்க யாரு? நான் போன வாட்டி நான் தானே ஏமாந்தேன். அடிச்சி டேய், நான் இந்த கோவாவோட டூரிஸ்டா. 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த கோவா சும்மா சுத்தி 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 காமிச்சிருப்பேன்டா. ஆனா என் கூட வந்தீங்களா? நாக்கு தொக்க போட்டு ஒரு புட்டு பிளேட் தானே போனீங்க. அப்ப இப்படி தானே இழந்து ஏமாந்து நிப்பீங்க கிறுக்கு கேட பசங்களா. சார் நாங்க இப்போ இங்க இருந்து சென்னை வரைக்கும் போக கூட என்கிட்ட காசு இல்ல சார். ஏதாச்சும் பார்த்து உதவி பண்ணுங்க. அப்படியா? பசிக்குது, வயிறுலாம் இழுக்குது, ஏதாச்சும் உதவி சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க வந்து வாய்ஸ் பேசணுமா? அப்ப காசு தர மாட்டானுங்க. முக்கியமா அவனை கூட்டின்னு வராதீங்க. அங்க வாங்க, அங்க ஒரு வேலை இருக்கு. ஒரு 2 நாள் அந்த வேலையை பார்த்துட்டு காசை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிருங்க. இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். வேற வழியே இல்ல. என்ன வேலை? அந்த வழியே பாப்போம். தட்டு கழுவணும், மாவாட்டணும். மூடிட்டு வாங்கடா வெண்ணீங்களா. எது வருதா என்ன? ஏமாந்தாச்சு கழுவுவோம். வா போமா. நீ கூட வராத, நாங்க போறோம். ஏய் காதுல தான் பூவே